Dun, tada. Hi, hello, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் தி அன்கிரியேட்டிவ். ஸோ இன்றைக்கி வந்து அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வந்து பொங்கல் அப்படின்றதுனால வந்து நான் வந்து ஒரு பொங்கல் அட்டையர்லேயே வந்திருக்கேன். ஸோ எப்படி இருக்கு? பச்சை நிறமே பச்சை நிறமே இச்சை மூட்டும் பச்சை நிறமே. எஸ், ஸோ அருமையாக இருக்கா? ஸோ எஸ், ஸோ இதுதான் என்னுடைய பொங்கல் அட்டையர். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் எதை பற்றியுமே வந்து பேச போகிறதில்ல. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக என்னோடய சேனலில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபெஸ்டிவல் அதுவுமா ஃபெஸ்டிவல் பற்றி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி எதை பற்றி பண்ணலான்னு இருக்கேன்னா, லெட்ஸ் ரேட் தி இண்டியன் ஃபெஸ்டிவல்ஸ். எஸ், ஃபெஸ்டிவல்னாலே இந்தியானாலே ஃபெஸ்டிவலுங்க. மற்ற கண்ட்ரிக்கு எப்படின்னு தெரியாது, ஆனால் நமக்கு மாதத்தில் ஒரு ஃபெஸ்டிவலாச்சும் வந்துடும். நம்மளுடைய ஹாலிடே லிஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு ஹாலிடேன்ற மாதிரி தான் நமக்கு வந்து பிரித்து போட்டிருப்பாங்க. எஸ், நமக்கு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. இன்னும் கல்ச்சுரலிஸ்டிக்காக போனீங்கன்னா, உள்ளே போனீங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும், நிறைய டைப்ஸில் வந்து கொண்டாடுவாங்க. ஸோ ஆனால் நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீம் ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிற மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் தான் வந்து எடுத்திருக்கிறோம். ஸோ அதை வந்து ரேட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்து நான் வந்து பொங்கல் அன்றைக்கி பேசுகிறதுனால பொங்கலே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் தான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ பொங்கலுக்கு வந்து எவ்வளோ தரலான்னா 5க்கு 4 தரலாங்க. ஏன் தரலான்னு சொன்னால், ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடுறேன். ஏன் தரலான்னு சொன்னால், பொங்கல் வந்து 3 days வந்து லீவ் வரும். ஸோ தேர்ஸ்டே மாதிரி வந்துச்சுன்னா தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மாதிரி கன்சிக்யூட்டிவ் லீவ்ஸ் நமக்கு கிடைக்கும். ட்ரிப்பு போகிறவங்க ட்ரிப்பு போய்க்கலாம், சொந்த ஊருக்கு போகிறவங்க சொந்த ஊருக்கு போய்க்கலாம். அண்ட் சென்னை எயிட்ஸ் எப்போவுமே அந்த வந்து அவங்களுடைய அந்த ஃபேவரட் காமெடி ஒன்று இருக்கும்ல, எல்லோரும் அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க, சென்னையே வந்து காலியாக இருக்குன்ற மாதிரி காமெடி போட்டு என்ஜாய் பண்ணலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போது கிராமத்துலலாம் இருக்கோம்னு சொன்னால் நம்மளுக்கு இன்னும் வந்து ஜெகஜோதியாக இருக்கும் பொங்கல் வந்து, பிகாஸ் ஆஃப் அந்த மாடு பிடிக்கிறது. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஃபெஸ்டிவல் டைப்பே வந்து நல்லாயிருக்கும் கொண்டாடுறதுக்கு. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுக்காகனா, லீவுக்காக தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து பொங்கல். அதுக்கப்புறம் விதவிதமாக இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு மினிக்கிக்கலாம். அண்ட் தமிழ் திருநாளும் கூட. ஸோ அதனாலையும் அண்ட் தென் ஜல்லிக்கட்டு நடக்கும் இல்லையா, ஜல்லிக்கட்டுன்னு சொன்னாலும் நம்மளுக்கு மரினா தான் ஞாபகம் வரும். ஸோ எஸ், அதனால பொங்கலுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டில் நிறைய வடை, பாயசம் அந்த மாதிரியோ வந்து செஞ்சுட்டு நம்ம சாப்பிடுவோம். ஸோ அதனாலே வந்துட்டு பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு 5க்கு வந்து 4 வந்து கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ அண்ட் தென் லைக் பொங்கல்னு சொன்னாலே எல்லா பொங்கலும், பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், இது எல்லாமே சேர்ந்து தான் சொல்கிறேன். இந்த 3த்துலேயுமே கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2க்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். காணும் பொங்கல் வந்து கொஞ்சம் அதை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க, ஏன்னு எனக்கு தெரியல. அன்றைக்கி வந்து எல்லாரையும் போய் காணணும், எல்லாரையும் போய் மீட் பண்ணணும், நம்மளோட சொந்தக்காரங்க பத்தங்காரங்களெல்லாம் போய் பார்க்கணுன்ட்டா, பட் அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுடுறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் 2 பொங்கல் தான் வந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்திய தொலைக்காட்சியில் முதன் முறையாகன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு படம் போடுவாங்க. சூப்பராக உட்காந்து பார்த்துட்டு பொங்கலை ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்த நாள், அதாவது 3 நாள் கழிச்சுட்டு எல்லோரும் வேலைக்கு விடுவோம். ஸோ அதனால வந்து பொங்கல் ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி. விநாயகனே வினை தீர்ப்பவனே. எஸ், விநாயகர் சதுர்த்தி கூட வந்து ஒரு நல்ல ஒரு பண்டிகை. அது வந்து நார்த் சைடில் தான் வந்து இன்னும் ரொம்ப ஃபேமஸாக வந்து கொண்டாடுவாங்க. சவுத் சைடில் வந்துட்டு ஓகேன்னு சொல்ல முடியாது, கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த அந்த ஃபெஸ்டிவலுக்கு இருக்கிற அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு. பட் வி ஆர் நாட் லெஸ் எனிவேஸ். நம்மளும் கொண்டாடுவோம், நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கலை கொண்டு போய் சீல கரைப்போம். பட் ஸ்டில் நார்த் கூட கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய அந்த விநாயகரோட அந்த பண்ணுறாங்கல்ல அந்த சிலையே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நார்த் சைடில் பண்ணுறதுலாம் வந்து ஹைட்டாக இருக்கும், நிற்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஊர் சைடில் பண்ணுற விநாயகர் எல்லாமே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் வாகனங்கள் என்னெல்லாம் வேணுமோ, சிவன் கூட வந்து இருக்கிற மாதிரி, அப்புறமா வந்து மயிலில் பறக்கிற மாதிரி, யானை மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி, எலி, முயல், எந்த அனிமல்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே போட்டு சூப்பராக பண்ணுவாங்க. அது வந்து அந்த ஏரியா பாய்ஸ் எல்லாமே வந்து காசு கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ஏரியாவுக்குன்னு ஒரு சிலையை வந்து வைப்பாங்க. அதில் வந்து நம்ம அப்படியே கெத்து காமிச்சிட்டு சுற்றலாம். ஸோ அதுக்காக வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்லேயுமே வந்து அந்த விநாயகரை வாங்கிட்டு வந்து கண்ணெலாம் வச்சு அவர் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணி கொண்டாடுவோம் இல்லையா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபுட் வைஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து செய்வாங்க. ஸோ கொழுக்கட்டை வந்துட்டு நம்ம வீட்டில் அடிக்கடி செய்ய மாட்டாங்க. அதுவும் வந்து இப்போ பார்த்திங்கன்னா காலம் மருவி, ஃபஸ்ட்லாம் வந்து அந்த பிடி கொழுக்கட்டை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து விநாயகருக்கு வந்து அந்த
அது பேர் எனக்கு தெரியல, ஒயிட் கலரில் அந்த கார்ட்டூன்லலாம் காமிச்சிட்டு இருப்பாங்கள்ல, மேபி நார்த்லேருந்து அடாப்ட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறோம். இப்போ வந்துட்டு அந்த ஒயிட் கொழுக்கட்டை தான் நிறைய செய்கிறாங்க. பட் முன்ன காலத்தில் கொஞ்சம் ஒரு 5-6-7 இயர்ஸ் முன்னாடிலாம் வந்து இந்த பிடி கொழுக்கட்டை இருக்கும்ல ப்ரௌன் கலரில், அதுதான் வந்து செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ கொழுக்கட்டை இன் எனி ஃபார்ம் இஸ் மை ஃபேவரட். ஓகே, ஸோ அதனால் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து 5க்கு வந்து 3.5 கொடுக்கலாம். பிகாஸ் ஆஃப் ஒரு நாள் தான் நமக்கு வந்து லீவ் கிடைக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு. ஸோ அதனால். ஸோ அடுத்து வந்துட்டு ஆயுத பூஜை. ஸோ ஆயுத பூஜைனாலே வந்து 2 நாள் ஆயுத பூஜை ப்ளஸ் விஜயதசமி நமக்கு 2 நாள் லீவ் கிடைக்கும். ஸோ ஆயுத பூஜை வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 2.5 கொடுக்கலாம். பிகாஸ் இதுக்கு வந்து ஒரு 10 நாள் முன்னாடிக்கு இருந்தே வந்து வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிடும், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி என்றைக்குமே சுத்தத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இருக்காது, வீடு எல்லாத்தையும் குப்பையாக தான் வச்சுருப்பேன். ஸோ என்ன மாதிரி ஆளுங்க அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் க்ளீன் பண்ணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சில பண்டிகைலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் பேசிக்கலி தட்ஸ் worst festival because there is lot of job to do. வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும், எல்லாத்தையும் ஏற கட்டணும், நிறைய கஷ்டமான வேலை. பட் அதில் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. எல்லா பண்டிகைக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பலகாரம் செஞ்சு கும்பிட்ற மாதிரி இதுக்கு வந்து இருக்காது. இதுக்கு வந்து வெறும் பொரி மட்டும் வச்சாலே போதும். பிகாஸ் நான் நினைக்கிறேன் நிறைய வேலை செஞ்சுட்டாங்க, இன்னும் அவங்களை எதுக்கு வேலை கொடுத்து கஷ்டப்படணும்னு சொல்லி பொரி வச்சு கும்பிட்டுறலாம் அப்படின்னு யோசிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஆயுத பூஜைக்கு வந்து பொரி வச்சு சிம்பிளாக வந்து படைச்சிருவோம். அடுத்த நாள் வந்து விஜயதசமி. அண்ட் தென் ஆயுத பூஜை வந்து அந்த சின்ன வயசுலேருந்து அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். அந்த நம்மளோட சைக்கிள் வண்டிக்கெல்லாம் பூஜை போட்டு வச்சுட்டு 6 o'clock அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சைக்கிளில் போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் இல்லையா. நம்ம ஏரியாவில் வந்து எதுனா ஒரு அங்கிள் கிட்ட வந்து கார் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை கூப்பிட்டு போவாங்க, அதில் ரவுண்டு கூப்பிட்டு போவாங்க. அதுவும் ஒரு எக்ஸைட்டடான ஒரு விஷயம் தான் எனக்கு. ஸோ அது பிடிக்கும். ஆனால் ரொம்ப அதிகமாக வேலை இருக்கிறதுனால 2.5 கொடுக்குறேன். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி அது வந்துட்டு ஸ்கூல் டைம்ஸில் காலேஜ் டைமில் இருக்கும்போது ஐ திங்க் அது வந்து இந்த குவார்ட்டர்லி லீவ்லேயே கவர் ஆயிரும்னு நினைக்கிறேன். குவார்ட்டர்லி ஒரு ஆஃபர்லி லீவ்லேயே கவர் ஆயிரும். தனியாக அதுக்குன்னு லீவ் வராது. ஏன்னா கரெக்டாக விஜயதசமி முடிஞ்சு தான் வந்து ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ விஜயதசமின்னு சொல்லும்பொழுது வந்து படிக்கணும் அன்றைக்கி ஒன்றாச்சும் எடுத்து வச்சு படி. எங்கள் அம்மா இப்போ நான் வேலைக்கு போய் 4-5 இயர்ஸ் ஆகிட்டுருக்கு, இன்னும் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, எடுத்து வச்சு படி அந்த நாளில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2.5. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிருஷ்ணர் ஜெயந்தி. ஸோ கிருஷ்ண ஜெயந்தின்னு சொன்னாலே குட்டி குட்டியாக வந்து காலெல்லாம் வச்சுட்டு கிருஷ்ணருக்கு வந்துட்டு வெண்ணெய் வச்சு நம்ம படைப்போம் இல்லையா. ஸோ அதுதான் உங்களுக்கு தெரியும், அதுதான் ஆக்சுவலி கூட. ஸோ நார்த் சைடில் எப்படி கொண்டாடுவாங்க தெரியாது, சவுத்தில் நம்ம இப்படி தான் கொண்டாடுவோம். ஸோ ஃபஸ்ட் சின்ன வயசில் குழந்தைங்களாம் இருக்கிறாங்க சொன்னால் நம்மளோட காலை வச்சு காலம் போயிட்டு நம்மளுக்கெல்லாம் குழந்தை பிறந்து அவங்களோட கால் வைக்கிற அளவுக்கு நமக்கு வயசாகிடுச்சு. ஸோ கையிலே வந்து வைப்பாங்க. ஸோ ரொம்ப வீடு பெருசாக இருந்துச்சுன்னா வாசலில் வச்சுட்டு நடுவில் அப்படியே கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாமி ரூம் கிட்ட தான் வந்து வைப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்படி தான் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நிறையவே கொடுக்கலாம், 4 கொடுக்கலாம். பிகாஸ் அன்றைக்கி வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து நிறைய வாங்குவாங்க. இந்த வடை பாயசம் அந்த மாதிரிலாம் வந்து சாப்பாடு மாதிரி செய்யாமல், கிருஷ்ணர் குழந்தைன்றதுனால அவருக்கு ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். தட்டை, முறுக்கு, சீடை, கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் வந்து பால் கொழுக்கட்டை, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் வாங்குவாங்க, குட்டி குட்டியாக வாங்குவாங்க. அது ரொம்ப பிடிக்கும். அது வந்து நம்ம வச்சு அடுத்த ஒரு மாதத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து போர் அடித்தா வந்து தூக்குச்சட்டி தான் எதனா ஒரு ஸ்நாக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் ஆஃப் கிருஷ்ணருடைய நல் மனசுனால. கிருஷ்ண ஜெயந்தி 4 கொடுக்கலாம். என்னதான் லீவ் ஒரு நாள் கிடைச்சாலும் ஸ்நாக்ஸ் வந்து நம்மளுக்கு அன்றைக்கி நிறைய கிடைக்குன்றதுனால நான் வந்து 4 கொடுக்குறேங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹோலி இது வரைக்கும் நான் கொண்டாடினதில்லை, மார்வாடி பண்டிகை. ஸோ பட் அது வந்து எனக்கு கொண்டாடணுன்னு ஆசை தான். அந்த கலர்ஸ் எல்லாமே பூசி வந்து கொண்டாடுவாங்க. இட் ஃபீல்ஸ் லைக் அ ஜாய்ஃபுல் ஃபெஸ்டிவல். ஸோ நான் என்னோடய காலேஜ் டைம்லும் பெருசாக ஹோலி கொண்டாடினதில்லை, அதுக்கப்புறமா ஆஃபீஸில் எங்கேயுமே கொண்டாடினதே இல்லை. அதனால எனக்கு அதை ரேட் பண்ணவே முடியல. பட் நான் தூரமாக இருந்து பார்த்த வரைக்கும் இட்ஸ் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃபெஸ்டிவல், ஜாலியாக இருக்கும்னு நினச்சிட்டு அதுக்கும் வந்து 3 கொடுக்குறேன். பிகாஸ் நான் ஏன் 3 கொடுக்குறேன்னு சொன்னால் எனக்கு வந்து அதை பற்றி அதிகமாக தெரியாது, அதுக்காக 2 மார்க்ஸ் குறைச்சிட்டு. பட் வெளியிலேருந்து பார்க்குற வரைக்கும் செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருக்கும் நான் நினச்சிக்கிட்டு 3 கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரமடான் அண்ட் ஈத் முபாரக். ஸோ எனக்கு ரெண்டும் எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு எனக்கு பெருசாக தெரியாது. ஸோ அதனால் ரெண்டுத்தையும் வந்து நான் மர்ஜ் பண்ணிட்டேன். பட் ரமடான் ஈத் முபாரக்குன்னு சொன்னாலே நம்மளுக்கு இருக்கும் முஸ்லிம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு பிரியாணி எடுத்துன்னு வந்து தருவாங்க. ஸோ அதுக்காகவே வந்து இந்த மாதிரி முஸ்லீம் ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய வரணும்னு சொல்லி நம்ம வேண்டலாம். தென் அஸ் அ ஹிந்துவாக வந்துட்டு எனக்கு அன்றைக்கி எந்த வேலையும் இருக்காது, சாமி கும்பிடணுன்ற தேவை இருக்காது. பட் எனக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்கும். ஸோ அதுக்காகவும் வந்துட்டு அந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நான் 4 கொடுக்குறேன். பிகாஸ் ஆஃப் ஹோசி பிரியாணி. அண்ட்
கிறிஸ்மஸ் அண்ட் வி கேம் டு எண்ட் ஆஃப் த இயர். ஸோ இயர் வைஸ் வந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கிறிஸ்மஸ்க்கு வந்துட்டு அஃப்கோர்ஸ் 4 கொடுக்கலாம். பிகாஸ் ஆஃப் கண்டினியூஸ் லீவ் கிடைக்கும். கிறிஸ்மஸ், நியூ இயர் அந்த மாதிரி நம்மளுக்கு லீவ் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ மறுபடியும் நம்மளுடைய கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கேக் அண்ட் பிரியாணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ அது ஒரு மாதிரி கிறிஸ்மஸ் இஸ் அ கலர்ஃபுல் அந்த மாதிரி ஒரு வைபாக இருக்கும் வந்து கிறிஸ்மஸ் வந்துட்டு. டான்ஸ் அண்ட் மியூசிக் அண்ட் ஃபன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிறிஸ்மஸ். ஸோ ஐ எம் கிவிங் 4. அண்ட் ஃபைனலி தீபாவளி. ஸோ தீபாவளி சீசன், எண்ட் ஆஃப் த இயர் நம்ம வந்தாச்சு. ஸோ தீபாவளின்னு சொன்னாலே பட்டாசு வெடித்து புது ட்ரெஸ் போட்டு ஜாலியாக கொண்டாடலாம். அண்ட் தென் நான்வெஜ் செய்வாங்க காலையில் நம்ம வீட்டில். அந்த ஆட்டுக்கால் குழம்ப வச்சு எடுத்து கடிக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள். அதுக்காகவே தீபாவளிக்கு 5 கொடுக்கலாங்க. பட் தீபாவளி வந்து ஒரு நாள் தான் லீவு. ஸோ அதுக்காக 1 மார்க் நான் கம்மி பண்ணிவிட்டு வந்து 4 கொடுக்குறேன். ஸோ இந்த எல்லா பண்டிகையுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல் எதுன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிளி வந்து பொங்கலாக தான் சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் லீவ் தான். பட் லீவ் மட்டும் இல்லாமல் தமிழர் திருநாளும் கூட. ஜல்லிக்கட்டு இட்ஸ் ஆல்சோ மெமரி. நம்மளோட ஜென்ரேஷனில் நம்ம சண்டை போட்டு கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கின ஒரு உரிமைன்னு சொல்லலாம். அதுக்காகவும் வந்து எனக்கு பொங்கல் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸில் எது ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எவ்வளோ ரேட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாய்.